ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அதெல்லாம் அபாவம். அப்போ இவர்கிட்ட ஒரு சாதனமும் இல்லை. இவர் எந்த முயற்சியும் பண்ணல. பகவான் தான் அங்க சாதனமா இருக்கான். அதை தவிர வேறு எந்த சாதனமும் இல்லை. அபாவம்னா இல்லாமைன்னு அர்த்தம். அப்ப இவரிடத்துல எந்த ஒரு சாதனமும் இல்லை. அது தெரிகிறது. சென்றதாம் என்று தன் திருவுள்ளம் மேல் விழுந்ததாக சொல்லுகையாலே அதிகாரி சொரூபம் சொல்லுகிறது இங்கு. இப்ப இந்த பாசனத்துல என்ன சொல்றது? சென்றதாம் என்று தன் திருவுள்ளம் மேல் விழுந்ததாக சொல்லுகையாலே திருவடி வந்துடுது. ஆழ்வார் அதை பார்த்து அப்படியே இருந்திருக்கலாம், ஒண்ணுமே பண்ணாம. ஆனா அவர் என்ன பண்றார்? அவருடைய மனசு அந்த திருவடிகள்ல போய் ஈடுபடுறது. அப்போ இந்த இடத்துல என்ன தெரிகிறதுன்னா அதிகாரி சுரூபம் சொல்லுகிறது. நேற்றுக்கு அவங்க திருமாளிகளை ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது இப்போ நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆனாலே மோட்சமா அப்படிங்கிறத பத்தி அழகான ஒரு விசாரம். அப்போ இந்த விஷயம்தான் சொன்னேன். பெருமாள் நமக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஒரு குலத்துல நம்ம பிறக்க வைக்கிறாரு. அது அவனுடைய முயற்சி, அது அவனுடைய கருணை. நம்ம எங்க வேணா பிறந்திருக்கலாம், ஆனா அவன் நம்ம இங்க பிறக்க வச்சது அவனுடைய கருணை. அவன் நம்ம இங்க பிறக்க வச்ச பிறகு நமக்கு பஞ்சசம்ஸ்காரமும் பண்ணி வைக்கிறான். நம்முடைய அப்பா அம்மா எப்படியோ கொண்டு போய் நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்படிக்கு பண்ணிடுறார். இதுவும் அவனுடைய கருணை தான். ஏன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்முடைய உயிர் போயிடலாம். நமக்கு அதுல ஆசையே எல்லாமே எத்தனையோ பேர் 80 வயசு ஆனாலும் சமாஷனம் பண்ணிக்காம இருக்கா. அப்படி இருக்கலாம். ஆனா அந்த ராமானுஜ சம்பந்தம், நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படணுங்கிறது முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தையும் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறான். இப்ப இது வரைக்கும் முதல் பாசனத்துல அர்த்தம். முதல் பாசனத்துல அவன் திருவடிகளை கொண்டு நம்ம இடத்துல வைக்கிறதுங்கிறது இதுதான். அவன் நமக்கு இந்த குலத்தை பிறக்க வைக்கிறான், நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அதுக்கு மேல ஒரு அதிகாரியா இருக்கணும். என்ன பண்ணணும்? அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல ஆசையோட இருக்கணும். அவனுடைய மனசு திருவடிகள்ல போகணும், வேற விஷயத்துல போகக்கூடாது. அப்ப வேற விஷயத்துல போச்சுன்னா இவன் அதிகாரி இல்லைன்னு ஆயிடுறது. அப்ப இவனுக்கு எல்லா நன்மையும் பெருமாள் பண்ணியும் கூட இவன் அதை வேண்டாம் என்று உதறிட்டு விட்டு வேற விஷயத்துக்கு போற மாதிரி ஆயிடுறது. அதுதான் இங்க காட்டுறாரு இந்த பாசுரத்தை. முதல் பாசுரத்துல சாதனை. இப்ப நம்ம இடத்துல இப்ப நான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேன், நான் தான் பண்ணிட்டேன். இது நாம் இப்ப இந்த குலத்துல பிறந்தவர்கள் மட்டுமே இது வச்சுக்க வேண்டாம். எத்தனையோ பேர் ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துல பிறக்காமல் வேற ஏதோ ஒரு குலத்துல கூட பிறந்திருக்கா. அவர்களுக்கு கூட அவ அப்பா அம்மாலாம் பஞ்சசம்ஸ்காரமே பண்ணிட்டு இருக்க மாட்டா. ஆனா அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறா. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறா, அவளே அதை பண்ணாங்கிற அர்த்தம் இல்லை. அது வரைக்கும் பெருமாள் தான் கொண்டு வந்து விட்டுருக்காரு. நமக்கு எப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துல பிறக்க வச்சு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்துறாரோ, அதே போல அவர்களுக்கும் எப்படியோ ஒரு ஆசையை தோண்டி ஒரு அடியார்கள் மூலமா ஒரு ஆசையை வரவழைச்சு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் இவன் எப்படி இருக்கான், அவன் அந்த ஒரு சரணாகத்தன் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்றானாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த 2வது பாசுரத்தை காட்டுறாரு. அப்ப முதல் பாசுரத்துல இவரிடத்துல எந்த சாதனமும் இல்லை. அப்ப நான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டேன்னா அது என்னுடைய முயற்சினாலே இல்லை. ஆனா பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற பிறகு அந்த ஆழ்வாருக்கு திருவடி சம்பந்தம் நேர எம்பெருமாடி திருவடியே ஆழ்வாருக்கு வந்துடுது. அப்ப அந்த திருவடி சம்பந்தம் ஆழ்வாருக்கு வந்த உடனே ஆழ்வார் என்ன பண்ணினார்? அவருடைய மனசு பெருமாளுடைய திருவடியிலேயே ஈடுபட்டது, அவனுடைய திரு பீதாம்பரத்துல ஈடுபட்டது. அப்படியே எம்பெருமான் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கு இல்லையா? அதே போல நாம் இருக்கணுங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சாதன அபாவம். நம்ம இடத்துல உபாயம் கிடையாது, அவன் தான் உபாயம். ஆனா அந்த உபாயத்தை பெற்ற பிறகு ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும்? எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப அழகா சொல்லப்படுறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org